எல்லாருக்கும் வணக்கம். போன திமுக ஆட்சியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. ஒருவேளை நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா இப்போ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்கும் விழா. அதாவது தோழர் திருமா அவர்கள் அம்பேத்கர் விருதை வழங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு ஒரு பேர் ஒன்று போட்டாங்க. என்ன தெரியுமா? ஒரு அம்பேத்கர் இன்னொரு அம்பேத்கருக்கு அம்பேத்கர் விருதை வழங்குகிறார். அதாவது தோழர் திருமா எனும் அம்பேத்கர் விருதை ஐயா ஸ்டாலின் எனும் அம்பேத்கருக்கு வழங்குகிறார் அப்படின்ற மாதிரி அதுக்கு போட்டிருந்தாங்க. ஒருவேளை அந்த வீடியோ கிடைச்சுன்னா நான் அதில் போட்டு விட்றேன், கிடைக்கலன்னா விட்டுறேன். என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கர் இன்னொரு அம்பேத்கரை முதுகில் குத்திருக்கிறாரு, துரோகம் பண்ணியிருக்கிறாரு. எங்கேயாவது நடக்குமாயா? இது நியாயமா? சொல்லுங்க. உலகத்தில் எங்கேயாவது இப்படிப்பட்ட அநியாயம் நடக்குமா அப்படின்றது தான் உடன்பிறப்புகளோட பயங்கரமான புலம்பலாகவும் ஆற்றாமையாகவும் இருக்குது. கடுமையான சண்டை ரெண்டு தரப்புக்கும், விசிகாவுக்கும் திமுகவுக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காரங்களாம் விசிகாவை என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். அண்ணன் ராசா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, முன்னேறுவதற்கான ஏணியும், அதே மாதிரி இருங்க மறந்து போச்சு, ஞாபகப்படுத்தி சொல்கிறேன், சாதியை ஒழிப்பதற்கான சிறுத்தையும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்குமே, ஆனால் முடித்தது ஒருவரிடம், புணர்ச்சி கொள்வது இன்னொருவரிடம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருந்த அப்படின்னு கரெக்டான வேர்டிங் மறந்து போச்சு. நான் போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்துக்கங்க என்ன பேசுகிறாருன்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாயா உங்களை முன்னேற்றத்துக்கு, அதாவது ஐயுஎம்எல் கட்சி தான் ஏணி சின்னத்தில் நின்னது. அந்த ஐயுஎம்எல் கட்சிக்கு உங்களை முன்னேற்றத்துக்காக நான் உங்களுக்கு ஏணி சின்னத்தை கொடுத்தோம். அதே மாதிரி இந்த சிறுத்தைகளை சாதியை ஒழிக்கிறதுக்காக நான் உங்கள் கூட நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவ்வளோலாம் பண்ணிவிட்டு எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ போய் இன்னொருத்தவங்க கூட அப்படி நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி ஆராசா அவர்கள் கேட்குறாரு. அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான, அதாவது இந்த மாதிரி உடலை விற்று தொழில் செய்யும் அந்த தொழிலாளிகள், அதாவது பாலியல் தொழிலாளிகளுக்கு ஒப்பிட்டு விசிகாவை திமுகலாம் கடுமையாக தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில். இன்னொன்று கூட சொன்னார் ராசா அவர்கள், அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அதாவது நான் நட்டு வளர்த்த ஒரு தென்னை மரம் ஒன்று, அது நேராக நெட்டு குத்தா வளராமல் அது அப்படியே வளைஞ்சு போய் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு இளநியை கொடுத்தா அது நியாயமாங்க? நியாயமா? கஷ்டப்பட்டு நட்டு வளர்த்தது நான், ஆனால் அது நேராக வளர்ந்து ஏன் வீட்டுக்கு கொடுக்காம வளைஞ்சு போய் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குதுன்னா இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? சங்க இலக்கியத்தில் இதுக்கு ஏதோ ஒரு சொல்லியிருக்கிறார், அதையும் போட்டு விட்றேன், பார்த்துக்குங்க, எல்லாம் மறந்து போச்சு. இப்படியாக கடுமையான தாக்குதல் வந்து திமுக விசிகா மேலே தொடுத்துட்டு இருக்குது. நீங்கள் பண்ணுறது துரோகம், பச்சை துரோகம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து என்ன சொல்கிறது, பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து வளர்த்தோம். நீங்கள் என்னன்னா நோவமாக போயிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன உடனே அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு அங்கே ஒட்டிக்கிட்டீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க விசிகாக்காரங்க, ஏயா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் உங்களுக்கு வேணும், ஆனால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுக்க மாட்டீங்க, எங்களை வந்து சும்மா ஓட்டு வங்கியாக மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க, ஆனால் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்குவீங்க. இது வந்து எந்த வகையில் நியாயம்? எல்லாத்தையும் இத்தனை நாள் நாங்கள் பொறுத்து போய்கிட்டு இருந்தோம், இனிமேல் பொறுக்க முடியாது. எங்களுக்கு விடிவு காலம் அமைத்து கொடுப்பதற்காக, எங்களுக்கு ஒரு வெள்ளியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவதற்காக தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்குது. அவங்க எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க, கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, நாங்கள் ஏன் போகக்கூடாது, அதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி விசிகா காரங்க ஒரு பக்கம் திமுக காரங்களை பிடிச்சி திட்டிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எங்களுடைய சிறுத்தைகள் வாக்கு வட தமிழ்நாட்டிலையும் சரி மத்திய தமிழகத்துலையும் சரி எங்களுடைய வாக்கு தான் முக்கியமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எங்களை மட்டும் உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி எங்களுடைய உழைப்பெல்லாம் உறிஞ்சி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் பதவியும் அதிகாரத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் மட்டும் உங்களுக்கு கீழே உட்காந்து அப்படியே சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பண்ணையார் மனநிலை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ரைட்ரா, யார் பெருசுன்னு அடித்து காட்டுன்ற மாதிரி ரெண்டு பக்கம் அடித்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, திமுகவுடைய அந்த பண்ணையார் புத்தி. இவ்வளோ பெரிய தோல்விக்கு பின்னாடியும், அதாவது எந்த கட்சியிலுமே குறிப்பாக பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க, என்ன தான் கட்சி தோச்சினாலும். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டு இப்படி வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான இடத்துல திமுக இருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த பண்ணையார் புத்திங்கிறது, அதாவது விசிகாவை எங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் சேவகம் பண்ண கட்சி தானே அப்படிங்கிற அந்த மனநிலைங்கிறது இன்னுமே போல. ஆல்ரெடி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது திமுகவை சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டன்னு சொல்கிறத விட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களை என்னென்ன மாதிரியான இழிவாலாம் பேசுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொன்முடியார்கள் முதற்கொண்டு, அதாவது
நீங்கள் இப்போ தெருவில் நடந்து போகிறீங்க அல்லது கோயில் வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அது திமுக போட்ட பிச்சை. அதே மாதிரி நீங்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்போ நீதிபதியாக இருக்கிறாரு அப்படின்னா, நீதியரசராக இருக்கிறாருன்னா அது திமுக போட்ட பிச்சை அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்கள வந்து கொட்டி 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 கேவலப்படுத்தி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். அதே பண்ணையார் மனநிலை இப்போ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். தோற்று போய் கீழே போய் உட்காந்துட்டு இருக்கும்போதும் அந்த புத்தி போக மாட்டேங்குது. ஆனால் உண்மையான திமுக என்ன அப்படிங்கிறது இனிமே தான் விசிகாரங்களுக்கு புரிய போகுது. திமுகவுடைய ஆதிக்க மனநிலை, பண்ணையார் புத்தி, சாதி வெறி, இது எல்லாத்தையுமே இதுக்கு மேலே விசிக பார்க்கும். இந்த ஓஜி டிஎம்கே என்னன்றதை விசிக இதுக்கு மேலே பார்க்கும். ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டு தான் இருக்குது. எதோட ஒப்பிடுறது? உடலை விற்று பிழைக்கக்கூடிய அந்த ஹோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களோட, அதே போல் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்களோட, எங்கே வேணாலும் தட்டை தூக்கிட்டு நீ போயிடுவேன் இல்லையா, அந்த பிச்சைக்கார புத்தி போல பாரு அப்படின்ற மாதிரி அப்படியும் கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி எவ்வளவெல்லாம் விசிகாவை மட்டம் தட்டி இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு திமுக ஐடிவிங்கை சார்ந்தவங்களும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்களும் சரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் விசிகா இதெல்லாம் இந்த வசவுகளெல்லாம் தாங்கிறதுக்கு இந்த மாதிரியான மோசமான வார்த்தைகள்லாம் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆமாம், தே டிசர்வ் இட். விசிகே டிசர்வ்ஸ் இட். ஏன்னா இவங்க அடித்த பல்ட்டி கொஞ்சம் நஞ்ச பல்ட்டி இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் அவர்களையும் திமுக கட்சியும் வானலாக புகழ்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் அப்படின்ட்டு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் தேர்தலுக்கு முன்னாடி தோழர் திருமா அவர்கள் சொன்னாரா இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை. ஈவன் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை அப்படின்ட்டு முத்திரை குத்தினவர் தான் தோழர் திருமா அவர்கள். அது மட்டும் இல்லை, தோழர் வன்னியரசு அவர்கள் என்ன பேசியிருந்தாரு? அந்த கரூர் சம்பவம் விஷயம் நடந்தப்போ அதை பற்றி ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு டிவியில். அந்த டிவி டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் ஓடிப்போன கோழை விஜய் அப்படின்ட்டு பேசினவர் தான் தோழர் வன்னியரசு. இன்னைக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படி புன்னகையோடு வந்து அந்த அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை விஜய் அவர்கள் முன்னாடி வாங்கிக்கிறாரு. ஆனால் அப்போ என்ன பேசினார்? விஜய் அவர்களை மக்களை சந்திக்க தைரியம் இல்லாமல் ஓடிப்போன கோழை விஜய் அப்படின்னு பேசினவர் தான் வன்னியரசு. இது என்னங்க? இது என்ன வார்த்தை? கோழை இல்லையாங்க? மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோழை. பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தோழர் திருமா அவர்கள் தன்னுடைய சிறுத்தை குட்டிகளை பார்த்து போயும் ஒரு நடிகனை நம்பி அந்த நடிகன் பின்னாடி நீங்கள் போக போறீங்களா? அந்த நடிகனுக்காக நீங்கள் என்ன விட்டுட்டு போக போறீங்களா? உங்களுக்கு நான் PhD சொல்லி கொடுத்துருக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி எல்கேஜிக்கு போய் சேர போகிறீங்களா அப்படின்ட்டு தன்னை ஒரு PhD படித்த ஒரு மேதாவியாகவும் விஜய் அவர்களை எல்கேஜி கூட படிக்காத ஒரு சிறு குழந்தையாகவும் சித்தரித்து பேசியவர் தான் தோழர் திருமா அவர்கள். போயிடுவீங்களா? என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் போகாதீங்க, ஊருக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறேன் அப்படின்ட்டு இவர் போய் நிற்கிறார். சிறுத்தை குட்டிங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி தாய் சிறுத்தை போய் விஜய் கிட்ட போய் நிற்கி. குறைஞ்சபட்சம் இவங்க போட்ட கால்குலேஷன் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி விஜய் ஜெயிக்க மாட்டாப்புல, எப்படியும் திமுக கண்டிப்பாக ஜெயிச்சிரும், அதனால் வந்து நம்ம திமுக கூட போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2-3 எம்எல்ஏ வாச்சும் இருந்து நம்ம அதிகாரத்தில் உட்காந்துக்கலாம். அட்லீஸ்ட் அதிகாரத்தில் உட்கார முடியாது, அதிகாரத்துக்கிட்ட ஒட்டு போட்டாச்சும் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்க. ரைட்டு, அது உங்கள் கட்சி முடிவு. நல்லது கெட்டதுன்றது அது உங்கள் கட்சி முடிவு. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எதிரில் நின்று விஜய் அவர்களை தாக்காமையாச்சும் இருந்திருக்கணும், அட்டாக் பண்ணி பேசாமையாச்சும் இருந்திருக்கணும். ஆனால் மேடை ஏறினதுலேருந்து எந்தெந்த மேடை ஏறினாலும் சரி விஜய் தாக்காத மேடையே கிடையாது. என்னென்ன வார்த்தைகள்! ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, பிஜேபி பி டீமு, ஒன்றும் தெரியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு குழந்தை மாதிரி அந்த மாதிரிலாம் விஜய் அவர்களை ட்ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போது நேராக விஜய் கிட்ட போய் நின்னா மற்றவங்க இப்படிலாம் பேசத்தான் செய்வாங்க தோழர். கண்டிப்பாக பேசத்தான் செய்வாங்க, பேசாமல் இருப்பாங்களா? சரி, அது மட்டும் இல்லை, முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவிக்கிறாரு, நம்மை தேடி வருபவர்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவான்ட்டு விஜய் அவர்கள் பேசும்போது தோழர் திருமா அவர்கள் என்ன பண்ணார்? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் லட்சியம் என்ன அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுப்பது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லும்போது குறைஞ்சபட்சம் சரி, திமுகவுடைய கூட்டணியில் அங்கம் வகிச்சுட்டு இருக்கிறீங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய கடமை கட்டாயம் உங்களுக்கு இருக்குது, குறைஞ்சபட்சம் அதை கடந்தாவது போயிருக்கலாம், அதை பற்றி பேசாமையாவது போயிருக்கலாம். ஆனால் தோழர் திருமா என்ன பண்ணார்? அதையும் கடுமையாக விமர்சித்தார். இதை இப்படி அங்கே பொதுவில் பேசுறது விஜய் அவர்களுக்கு கொஞ்சமாச்சும் நாகரிகம் இருக்குதா, மேனர்ஸ் இருக்குதா? இதை வந்து பொதுவில் பேசக்கூடிய விஷயமா இது தனிப்பட்ட முறையில் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்போது 4 செவத்துக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். இதை போய் பொதுவில் பேசிட்டு இருக்காரு, இதை நம்பி போய் யாராவது போவாங்களா அப்படின்ற மாதிரி குதிச்சாப்புல தோழர் திருமா அவர்கள் இல்லையா? இது ஒன்று. அதே போல் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை விஜய் அவர்கள் நடத்தினார். அப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் இருந்தார், விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்தாருன்னு நினைக்கிறேன்.
அவரு வந்து விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது கூட விஜய் அவர்கள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, தோழர் திருமா அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு கெஞ்சாத குறையா கூட்டணிக்கு அதாவது மறைமுகமாக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல தொடர்ச்சியாக தோழர் திருமா அவர்கள். ஆதவர்ஜுனா அவர்களும் மறைமுகமாக தோழர் திருமா அவர்களை விஜய் அவர்களோட கூட்டணிக்கு இன்வைட் பண்ணாப்புல. ஆனால் தோழர் திருமா என்ன பண்ணார், ஆதவர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார். திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்கினார். அப்போவே வந்திருந்தா கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய சீட்டு கொடுத்துருப்பாரு. குறைஞ்சது ஒரு 20 சீட்டாவது விஜய் அவர்கள் கொடுத்துருப்பாரு. 20 சீட்டில் நின்றுருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 எம்எல்ஏவாச்சும் இந்நேரம் பிசிகாவுக்கு கிடச்சிருக்கும். குறைஞ்சது ஒரு 3 அமைச்சராவது பிசிகாவுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலலாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு, திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறதெல்லாம் சாதாரண முட்டு கிடையாது, அப்படியே தலையிலேயே கொடுத்து இப்படி தூக்கி நிப்பாட்டி பிடிச்சிட்டு இருந்தாப்புல தோழர் திருமா அவர்கள். இப்போ வந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துக்கிட்டு விஜய் அவர்கள்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு வன்னியரசு அப்படியே சிரிச்ச முகத்தோட அமைச்சரவையில் பங்கு எடுத்துக்கிட்டா திமுககாரங்க திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா, இப்படியெல்லாம் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? தோழர் திருமா அவர்கள். ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த பேச்சு வரத்தான் செய்யும். அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதன் மூலமாக திமுக எப்படிப்பட்ட ஒரு பண்ணையார் மனநிலை கொண்ட கட்சி, எப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க மனநிலை கொண்ட கட்சி, மற்றவங்களை எவ்வளவு மோசமாக எவ்வளவு வக்கிரத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறத இது மூலமாக விசிகாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி விசிகா எவ்வளோ ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, எவ்வளோ ஒரு சுயநலம் மிக்க, யாருக்கும் முதுகில் குத்த தயங்காத, யாருக்கும் துரோகம் பண்ண தயங்காத, எப்படி தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த பக்கமும் போகக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது திமுகவுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டு பக்கமும் 2 பேரும் தன்னுடைய 2 பேருடைய சுயரூபத்தையும் தன்னுடைய 2 பேருடைய ஒரிஜினல் அந்த ஃபேஸையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதை செய்ய வைத்த பெருமை, இப்படி ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு பெருமை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே சேரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அதாவது திமுக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அவர்கள் பெரிய கட்சிகளாக இருக்கும்போது, அதாவது திமுகவுடைய ஆரம்ப காலத்தில் காங்கிரஸுக்கு பாதி சீட்டு இவங்க பாதி சீட்டு அப்படி இருந்த காலத்தெல்லாம் தாண்டி திமுக ஒரு பெரிய கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் எடுத்துக்கலாமே, கடைசியாக ஒரு 50 வருஷத்தில் திமுகவுக்கும் அதிமுகவும் செய்யாத ஒரு விஷயத்தை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் செய்ய மனம் வராத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறார் முதல்வர் விஜய் அப்படின்றது சரித்திரத்தில் பதிய வேண்டிய ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம விஜய் அவர்களை பாராட்டிய விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும், அதே போல் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும், இந்த 2 போர்ட்ஃபோலியோ 2 இலாக்காவையும் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதில் கூட ஒரு சிலர், ஏன் நீ ஹெச்ஆர்என்சி கொடுத்தல்ல, அதாவது இந்து அறநிலையத்துறை கொடுத்தல்ல ஒரு பிராமணருக்கு, அந்த பிராமணருக்கு இருக்கிற அந்த துறையை வந்து நீ வன்னியரசு கொடுப்பாக்கலாம் அப்படின்ட்டு இங்கே யார் திமுக கட்சியினர் என்னமோ இவங்க ஆட்சியில் இருந்தப்போ அறநிலையத்துறையை வந்து ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுத்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்க கொடு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏயா, ஒருவேளை நீங்கள் அதை சாதிச்சிருந்து அதை விஜய் அவர்கள் செய்ய தவறனா நாங்கள் செஞ்சுருக்கோம், நீ ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்கறதுக்கான உரிமை திமுகவுக்கு இருக்குது. நீங்கள் இருந்தப்போ நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அறநிலைத்துறையை யார் கையில் கொடுத்தீங்க, ஆதி திராவிடர் நலத்துறையை யார் கையில் கொடுத்தீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்றப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் பார்த்து கேள்வி கேட்குற உரிமை முதல்ல திமுகவுக்கு கிடையாது. இப்போ முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி இப்படி கை நீட்டுறதுக்கு திமுகவுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. குறைஞ்சபட்சம் அவராவது கிட்டத்தட்ட ஒரு 7 பட்டியல் பிரிவு மக்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான இலாக்காக்களை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் திமுக பண்ணாத ஒரு விஷயம். இப்போது விஜய் அவர்களை இந்த விஷயத்துக்காக மக்கள் அவரை வந்து கொண்டாடுறாங்க. பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பட்டியல் சமூக மக்களாகட்டும் சிறுபான்மையினராக இருக்கட்டும், அவங்க விஜய் அவர்களை கொண்டாடுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்தா திமுகவுக்கு வயிறு எரியத்தான் செய்யும். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்து, அதே மாதிரி இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து இப்போ திமுகவை அரசியல் அனாதையாக்கி இருக்கிறது தாவேக. ஏன்னா இதுக்கு மேலே திமுகவாக இருந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பண்ணையார்த்தனத்தை காட்ட முடியாது. ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் தொடங்கி வச்சுட்டாப்புல. இதுக்கு மேலே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம எந்த கூட்டணி கட்சிகளும் உங்ககிட்ட வரமாட்டாங்க இல்லையா?
அப்போ இவர் தான் எங்களுக்கு கூட ஆட்சியில் பங்கு கொடுக்குறாருல, நாங்கள் இங்கே போய்க்கிறோன்ட்டு இங்கே தான் வருவாங்க. அப்போது மொத்தமாக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையும் சரி, திமுகவுடைய அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலும் சரி, அந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த அரசியலையும் சரி அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாப்புல. இது போக திமுக எதிர்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு திமுகவை இப்பொழுது என்னடா அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற அளவுக்கான ஒரு அரசியல் அனாதியாக தாவேக்கா மாற்றி இருக்கிறதுன்றது தான் உண்மை. இப்போதைக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, தன்னுடைய ஆற்றாமையும் தன்னுடைய வயிற்றுச்சலையும் போய்க்கிறதுக்காக விசிகாவை கடிக்கலாம். ஆல்ரெடி கடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, சண்டைன்ற பேரில் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், விசிகாவும் திமுகவும். நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு, நீங்கள் தெருவில் கட்டி பிடிச்சி புரள்றதுக்கு, குடிமை பிடி சண்டை போட்டுக்கிறதுக்கு நீங்கள் திருக்குறள், புறநானூறு, அகநானூறு, சங்க இலக்கியத்தெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு வருவீங்களா? மாற்றி மாற்றி திருக்குறளை திட்டிக்கிறது. இவங்க என்னடான்னா, என் நன்றி கொண்டாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்ட்டு இவங்க திமுக. அதுக்கு இன்னொரு பக்கம், இந்த பக்கம் ரவிக்குமார், விசிகாவுடைய ரவிக்குமார் ஒரு திருக்குறள் ஒன்று போட்டுருந்தார். அது என்னன்னு மறந்து போச்சு. நான் வேணா இதில் போட்டு விட்றேன், டிஸ்பிளேல போட்டு விட்றேன். இன்னொருத்தர் விசிகாவுடைய எஸ் பாலாஜி அவர்கள், அவர் ஏதோ ஒரு கவிதை நடையில் ஏதோ எழுதிட்டு கடைசியில் இப்படியெல்லாம் நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கனலில் வெந்து போவீர்களோ எரிந்து போவீர்களோ, நான் அதை போட்டு விட்றேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்க, எரிஞ்சு நாசமாக போயிருவீங்களா நீங்கள்லாம் எங்களை பற்றி பேசுனீங்கன்னா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி திட்டுறதும், மாற்றி மாற்றி சாபம் இஷ்டத்துக்கு சபிச்சு தள்ளுறாங்க. நாசமாக போயிடுவேன், விளங்காமல் போயிடுவேன், உனக்கு அது வராது இது வராது சபிச்சு தள்ளுறாங்க. அதாவது இந்த குழாயடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மாற்றி மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்பளைங்க சண்டை போட்டுக்கணும்னு வச்சிங்களேன், பக்கத்து வீட்டுக்காரி எதிர் வீட்டுக்காரி, இந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி நீ அன்னைக்கு, அதே மாதிரி இவங்க உன்னையை பற்றி எனக்கு தெரியாதாடி நீ அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, ரெண்டு பேருடைய அந்தரங்க ரகசியங்கள் ஒட்டு மொத்தமாக பப்ளிக் அப்படியே பட்டவர்த்தமாக தெரிய வந்துடும். அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ திமுகவும் மாற்றி விசிகாவும் மாற்றி மாற்றி இவங்க எப்படிப்பட்ட கட்சி அவங்க எப்படிப்பட்ட கட்சின்ட்டு மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங், பார்க்க நல்லா இருக்குது. இதில் உண்மையிலே என்னதான் விசிகா தன்னுடைய கூட்டணிக்கு வந்திருக்குது, தன்னோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கிறதுன்ற காரணத்துக்காக விசிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி டிவிக்கு தோழர்கள் வந்து அவங்களுக்கு பேசினாலும் கூட உள்ளுக்குள்ளே ஏயா கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க, வெளியில் இருக்கும்போது என்னென்ன பேச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்ட்டு மறைமுகமாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்படியாக போயிட்டுருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை தலைகீழாக திருப்பி போட்டியிருக்கிறார் முதல்வர் விஜய் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.